லைஃப் டைம் சைட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா 9ஆம் அதிபதி திசை. ஒருவருடைய ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி திசை வருகிறது என்றால் அந்த நேரம் நல்ல பொற்காலம் அவர்களுக்கு. அது அவர்களது ஜாதகத்தில் அமைந்திருக்க வேண்டும். அந்த அமைந்து அவர்களுக்கு குறிப்பிட்ட வயது காலத்தில் அது வந்ததுன்னா அவங்களுக்கு பெருத்த செல்வம் வேணுங்கிற எல்லாமே கிடைக்கும். பாக்கியஸ்தானம் என்பது 9ஆம் இடம். எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். 9ஆம் அதிபதி வந்து 9ஆம் அதிபதி மேஷ லக்னம் இதுங்க. மேஷ லக்னத்திலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9ஆம் இடத்தில் குரு இருப்பார். இப்படி இருந்தால் இது தனுசு வீடு. இந்த வீட்டில் குரு இருந்து உங்களுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ராகு திசை நடந்து அடுத்து குரு திசை, ராகுக்கு அடுத்து தான் குரு திசை வர்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த திசை உங்களுக்கு வேணுங்கிற பாக்கியங்களை கொடுக்கும். அதே மாதிரி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இது கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் இது மீன வீடு. இதுவும் குருவோட வீடு தான். இந்த லக்னமாகி கடக லக்னமாகி 9இல் குரு இருந்து ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் அந்த குரு திசை வரும்பொழுது அவங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். பெரிய பொருளாதாரம் அமையும். இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. அது வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா குரு திசைங்கிறது 16 வருஷம். 16 வருஷமுமே அவங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9ஆம் இடத்தில் சுக்கிரன். இது வந்து துலாம் வீடு. இந்த துலாத்தில் வந்து சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா, துலாத்தில் சுக்கிரன் இருந்து கும்ப லக்னமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் கும்ப லக்னத்துக்கு 9ஆம் இடமாகி அங்கே சுக்கிரன் இருந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி புதன் திசை, கே திசை முடிஞ்சு இல்லை கே திசையிலே ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னாலும் சுக்கிர திசை வரும்போது அது 20 வருஷம். 20 வருஷமும் அவங்களுக்கு நல்ல பாக்கியங்களை கொடுக்கும். அதுக்கடுத்தபடியாக பார்க்கும்போது இது வந்து கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9ஆம் இடம் ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு தான். இந்த கன்னியா லக்னத்துக்கு 9இல் போய் சுக்கிரன் இருந்து பிறப்பு ஜாதகத்தில் இருந்து இந்த சுக்கிர திசை வந்தாலும் அவர்களுக்கு வேணுங்கிற பாக்கியங்களை அவர் கொடுப்பார். 20 வருஷமுமே அவங்களுக்கு அமோகமாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக அடுத்த லக்னத்துக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன்.